ஜெய் ஸ்ரீராம். என்னோட யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து கோல்டே வந்து டைமண்ட் ரேட்டுக்கு விற்கிது. அதனால் டைமண்ட் வாங்குகிற ஆசை கூட போய்டும் போல இருக்குது. எனக்கு வந்து எப்போவுமே டைமண்ட் வாங்கணுன்ற ஆசை இது வரைக்கும் சின்ன தோடு வாங்கணுன்ற ஆசை கூட வந்ததில்லை. என்னமோ மைண்ட் செட்டு எனக்கு நல்லா இருக்காதுன்னு ஒரு ஃபீலிங்கு. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோல்டு வந்து 18 கேரட்ஸாக இருக்கட்டும், அதை விட குறைச்சலாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் எந்த கடையில் வாங்கினாலும் எவ்வளோ நல்ல கடையில் கொண்டு கொடுத்தாலும் இவ்வளோ தாங்க கேரட் இருக்குது, அதுக்கு தகுந்தவரை தான் நாங்கள் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு எடுத்துக்குவாங்க. அதே நீங்கள் டைமண்ட் வாங்கினீங்கன்னா எவ்வளோ நல்ல ஜுவல்லரி ஷாப்பில் வாங்கினா கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் எந்த கடையில் வாங்கினீங்க அந்த கடையிலே திருப்பி கொடுங்க, நான் எங்கள் கடையில் எடுத்துக்க மாட்டோன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வாங்கும்போது டைமண்ட்க்கு இருக்கிற வேல்யூ வந்து கொடுக்கும்போது இல்லைன்னு தான் அர்த்தம். ஏன்னா அது வந்து புளியை பார்த்துட்டு பூனை கோடு போட்டுக்கிட்ட மாதிரின்னு எதுவும் சொல்லுவாங்க பழமொழி, சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு. அது மாதிரி வந்து ஒரு காலத்தில் வந்து பிராமின்ஸாக அந்த டைமண்ட்லாம் போட்டுட்ருப்பாங்க, மற்ற சாதாரண மக்கள் போடுறதில்ல. இப்போ வந்து எல்லாருமே வாங்கி போடுறோம், அது ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ அளவுக்கு அதிகமாக காசு இருக்குது, எங்களால் வந்து இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாதுன்னு நினைக்கிறவங்க வாங்கி போட்டுக்கலாம். சாதாரண மிடில் கிளாஸ் மக்கள் வந்து அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சு நம்ம போடும்போது முடிஞ்ச வரைக்கும் அவங்கள பார்த்து எல்லோரும் போட்டிருக்காங்க நம்மளும் வாங்கணுங்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு கோல்டே வாங்கிக்கலாம். ஏன்னா கோல்டு கூட இப்போ வந்து நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டு இருக்கனால அது எப்போவுமே நம்மளுக்கு நஷ்டம் வராது, லாபம் தான் வரும். அதை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். வேணால் ஆசைப்பட்டால் சின்னதாக ஒரு தோடோ ஒரு மூக்குத்தியோ வாங்கிக்கலாம். அதில் பெரிய பட்ஜெட்டில் அளவுக்கு அதிகமாக காசு போட்டு அது மாதிரிலாம் வாங்க வேணாம். சாதாரண மிடில் கிளாஸ் மக்களுக்கு நான் சொல்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.